சுவையான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி அதுக்கு 3/4 டம்ளர், 1/4 டம்ளர் பருப்பு, அதாவது 200 ஆலாக்கால நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா தாளிக்க, பச்சை மிளகா, பூண்டு 4-5 பூண்டு, மிளகு, ஜீரகம், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் போட்டுருங்க. அது கொஞ்சம் வதங்கினக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்குங்க. அது வதங்கினா தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா அது கொஞ்சம் வதங்கினக்கப்புறம் சாம்பார் தூள் போடுங்க. சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா தக்காளியும் அந்த சாம்பார் தூளும் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் மிதந்து வந்ததுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊற்றுங்க. தண்ணி நான் 2.5 கப்பு ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் எனக்கு பருப்பு சாதம் கொஞ்சம் குழஞ்சி வரணுன்றதுக்காக தண்ணி அளந்து ஊற்றிட்டு அரிசி பருப்பையும் சேர்த்துருங்க. குக்கரை லாக் பண்ணி 5-6 விசில் விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுருங்க. அரிசி பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.